திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம். கார்த்திகே நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமலமுகிகள் எல்லாம் கந்திரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் உண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினால் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க இந்த சிவப்பொழுதிலே உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளை வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற உமாபதி சிவமையா அருளிய சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடர் சிந்தனையில நம்ம இதுவரைக்கும் எத்தனை பாடல்களை பார்த்திருக்கிறோம் அப்படின்னா 29 பாடல்களை பார்த்திருக்கிறோம். 30 பாடல்களை நம்ம பார்த்திருக்கிறோம். சரியா? நம்ம இப்ப பார்க்க இருக்கிற பாடல் 31வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல் எது அப்படின்னா பிராயச்சித்தத்தை குறித்து வரக்கூடிய பாடல். நம்ம பிராயச்சித்தம் செய்யலாமா, பிராயச்சித்தம் உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை குறித்து வரக்கூடிய பாடல் தான் இன்றைய பாடல். பாடல் 31. உற்ற தொழில் நினைவு உரையின் இருவினையும் உளவாம் ஒன்று ஒன்றால் அழியாது ஊன் ஒழியாது உன்னில் மற்ற அவற்றில் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும் இது விலையால் ஏற்கும் பான்மையுமாம் பண்ணாது பலிக்கும் முன்னம் சொற்றரு நூல் வழியில் வரின் மிகுதி சோறும் சோராது அங்கு அது மேலை தொடர்ச்சி ஆமே. இது நமக்கு பாடலாக வருகிறது. இதனுடைய பத உரையை முதல்ல நாம சிந்திக்கலாம். உற்ற அப்படின்னா வருகின்ற, காயத்தால் வருகின்ற.
தொழில், தொழில்னா செயல், செயலாலும். நினைவு, நினைவாலும். உரையின், உரைனா சொல்லாலும். அப்போ காயத்தால் வருகின்றது, மனத்தால் வருகின்றது, வாக்கால் வருகின்றது. இது வருகின்ற இருவினையும். இந்த இருவினை அப்படிங்கிறது நல்வினை, தீவினை, இந்த இரண்டாலும். புல ஆம், செய்யப்படும். நம்ம அப்போ இந்த வினைகள் எல்லாம் எப்படி செய்யறோம் அப்படின்னா நல்வினை தீவினைன்னு செய்யறோம். அது எல்லாம் எது மூலமா வருது அப்படின்னா வாக்கு, மனம், காயம், இந்த மூன்றால வருதுன்னு சொல்லப்படுது. ஒன்று, ஒரு பாவ பயன் ஒன்றால் இன்னொரு புண்ணியத்தை செய்வதால் அழியாது, அது தொலையாது. உன்னில், ஆராய்ந்து பார்த்தால், ஊன், அனுபவித்தல், ஒழியாது, தவறாது. அவற்றின் அப்பாவ புண்ணியங்கள் ஒரு வினைக்கு, ஒரு பாவத்துக்கு ஒரு வினையால், ஒரு பிராயச்சித்தத்தால் வீடு, நீக்கம், வீடுனா நீக்கம் உண்டு என வைதீக சைவம், இந்த வைதீக சைவ பிரமாண நூல்கள் பகரும் சொல்லி உள்ளன. அது எப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்னா மரபில் முறைப்படி ஆற்ற செய்வானாயின் பற்றியது, அந்த பற்றிய பாவம் கழியும், அவனை விட்டு நீங்கும். இது பாவ நீக்கம், அந்த பாவ நீக்கம் அப்படிங்கிறது அந்த பிராயசித்தம். சரியா? விலையால், கைமாறு கொடுத்தலால் ஏற்கும் பெறுகிற பான்மையும் முறைமையும் ஆம் அந்நூல்களில் உண்டு. பண்ணாது, செய்யாமல் இருந்தும், அந்த பிராயசித்தம் செய்யாமல் இருந்தும் பலிக்கும், பலிதமாகும். எப்படி என்றால் முன்னம், இதுக்கு முன்ன அந்த சிருஷ்டியிலே சொல்தரு, சொல்லால் ஆகிய நூல் வழியின் சிவாகம வழி வரின், அதுபடி ஒழுகினால் மிகுதி, அதிகமான அப்பாவங்கள் சோறும் குறையும். அங்கு அப்பிராயச்சித்த முதலிய செய்த பிறப்பில், முதலியன செய்த பிறப்பில் சோராது, குறையாமல், அது எஞ்சிய வினைகள் மேலை வரும் பிறப்பின் தொடர்ச்சியாம் புசிப்புக்கு வரும். அப்படிங்கிறது இது பாடலுடைய பத உரை. சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன உரை அப்படிங்கிறது. இதுல மற்ற ஏ அப்படிங்கிறதெல்லாம் அசைகள். சரி, இப்ப நம்ம இந்த பாடல்ல முதல்ல வினை எப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னா மன, வாக்கு, காயம் அப்படின்னு மூணால சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப காயத்தால செய்யக்கூடிய வினைகள் என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல நம்ம நல்வினைய பார்ப்போம். நல்வினைக்கு மாற்று என்னதெல்லாம் உண்டோ அதெல்லாம் பாவம் அப்படின்னு நம்ம விட்டுக்கிடலாம். சரியா? முதல்ல காயம், காயம்னா உடம்பு, உடம்பால செய்யக்கூடிய நல்வினைகள், புண்ணிய செயல்கள் எதெல்லாம் அப்படின்னா தவம் செய்வது, பூஜை செய்வது, ஹோமங்கள் செய்வது, பகுத்து உண்ணுவது, நந்தவனம், சோலை இதுகளெல்லாம் அமைத்து கொடுப்பது, பிறர் மனைவியை விரும்பாமை, குளம் கிணறு தோண்டுவது, தர்மசாலை, பாடசாலை, கோவில், மடம் இதுகளெல்லாம் கட்டுவது முதலியன, இது எல்லாமே உடலால செய்யக்கூடிய நல்வினைகள், புண்ணிய செயல்கள். அப்ப இதுக்கு மாறா என்னதெல்லாம் செய்யறோமோ, இப்ப தவம் செய்யாம இருக்கிறது, பூஜை செய்யாம இருக்கிறது, ஓமம் செய்யாம இருக்கிறது, பிறருக்கு கொடுத்து பகுத்து உண்ணாமல் இருக்கிறது, நந்தவனம், சோலைகள் இதெல்லாம் அமைத்து கொடுக்காமல் இருக்கிறது. சரியா? பிறர் மனைவியை கவருவது, குளம் கிணறுகள் எல்லாம் வெட்டாமல், இப்படி கோவில்கள் கட்டாமல், மடம் அமைத்து கொடுக்காமல், சரியா, உளவார பணிகள் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் பாவத்துல வரும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யறது எல்லாம் புண்ணியம். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் புண்ணியம். அதற்கு மாறாக எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் உடலால் செய்யக்கூடிய பாவ செயல்கள். அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மனத்தால் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா அருள், பொறை, பிறர் பொருள் விரும்பாமை, நன்றி மறவாமை, இரக்கம், ஆசையின்மை, இது எல்லாமே என்னது? மனதால செய்யக்கூடியது.
அப்ப மனதால செய்யக்கூடிய பாவம் என்னதெல்லாம் அப்படின்னா, பிறர் பொருளை விரும்புவது, நன்றி மறப்பது, இரக்கம் இல்லாம இருப்பது, ஆசைப்படுவது, இது எல்லாமே மனதால செய்யக்கூடிய பாவ செயல்கள். இப்படி 2ஆ இருக்குது. சரி, வாக்கால செய்யக்கூடிய புண்ணியம், தர்மம் செய்வது, ஞானம் முதலியன பேசுதல், கோள் சொல்லாமை, இனியன பேசுதல், வன்சொல் பேசாமை, வேத ஆகமங்களை போதித்தல், ஓதுதல், மந்திரங்களை கணித்தல், பயனிலை கூறாமை, இது எல்லாமே வாக்கால செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள். அப்ப வாக்கால செய்யக்கூடிய பாவ செயல்கள் எதெல்லாம் அப்படின்னா, தர்மம் செய்யாம இருக்கிறது, ஞானத்தை பத்தி பேசாம இருக்கிறது, கோள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, இன்னது கூறாமல் இனியது கூறாமல் வன்சொல்களை சொல்லுவது. சரியா? அடுத்து வேத ஆகமங்களை போதிக்காமல் இருப்பது, வேத ஆகமங்களை ஓதாமல் இருப்பது, மந்திரங்களை கணிக்காமல் இருப்பது, பயனற்ற சொல்களை கூறிக்கொண்டே இருப்பது, இது எல்லாமே வாக்கால செய்யக்கூடிய பாவ செயல்கள். அப்ப இந்த 2க்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். சரியா? புண்ணிய செயல்கள் என்ன அப்படிங்கறது நமக்கு ஒரு வரையறை இருக்கிறது. அதே மாதிரி பாவ செயல்களுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. ஏன் இந்த புண்ணிய செயல்கள் பாவ செயல்கள் எல்லாம் நம்ம பிரிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அப்பதான் நமக்கு எதை செய்தால் நமக்கு நல்வினை பயனை தரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இத வரையறுத்து சொல்றோம். சரி, இப்ப இந்த பாடல்ல உற்ற தொழில் நினைவு உரையின் அப்படின்னு அந்த முதல் வரியில சொல்லுது. உற்ற தொழில் நினைவு உரையின் அப்படின்னா, அந்த தொழில் அப்படிங்கிறது இதான் மன வாக்கு காயத்தை தான் இதுலயும் சொல்லுது. அப்ப தொழில்ங்கிறது காயம், உடம்பால செய்யக்கூடியது. நினைவு அப்படிங்கிறது மனதால செய்யக்கூடியது. உரை அப்படிங்கிறது வாக்கால செய்யக்கூடியது. இருவினையின் உளவாம், இந்த மன வாக்கு காயம் இந்த 3 நாளதான் நம்ம நல்வினை தீவினை இந்தங்கிற 2 செய்யறோம். அதான் இருவினையின் உளவாம் அப்படின்னு. அப்போ இது மொத்தத்துல 2 மட்டும் இல்ல, தீவினை நல்வினைன்னு 2 மட்டும் இல்ல. அந்த நல்வினை தீவினைங்கிறது இந்த 3ஆல செய்யறதுனால இப்ப அது 6ஆ பெருகி நிக்குது. மனதால செய்யக்கூடிய நல்வினை தீவினை, வாக்கால செய்யக்கூடிய நல்வினை தீவினை, உடலால செய்யக்கூடிய நல்வினை தீவினை அப்படின்னு இப்ப 6 விதமா நிக்குது. சரியா? அப்ப மனதால செய்யக்கூடிய நல்வினை தீவினை, வாக்கால செய்யக்கூடிய நல்வினை தீவினை, காயத்தால செய்யக்கூடிய நல்வினை தீவினை அப்படின்னு இப்ப பலவா நிக்குது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், நல்வினையில வாக்கால செய்யக்கூடிய நல்வினை என்ன, தீவினை என்ன, மனதால செய்யக்கூடிய நல்வினை என்ன, தீவினை என்ன, உடலால செய்யக்கூடிய நல்வினை என்ன, தீவினை என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்போ ஒன்று ஒன்றால் அழியாது. இப்ப ஒரு தீவினை செய்யறீங்க, அந்த தீவினை செஞ்சுட்டீங்க. அப்ப நீங்க இன்னொரு நல்வினை செய்யறீங்க. அப்ப அந்த நல்வினையால அதை அழிக்க முடியுமா அப்படின்னா அழிக்க முடியாது. ஒரு தீவினையை இன்னொரு நல்வினையை கொண்டு அழிக்க முடியாது. சரி, ஒரு தீவினைக்கு ஒரு நல்வினையை கொண்டு தானே அழிக்க முடியல, அதனால கூட 2 நல்வினையை செஞ்சாச்சுன்னா ஈக்குவல் ஆயிருமா? ஏன்னா தீவினையோட சக்தி அதிகமா இருக்குது, அதனால நல்வினையை இன்னும் 2 3 செஞ்சு சேர்த்து செஞ்சா அதுக்கு ஈடாகுமா அப்படின்னாலும் அது ஆகாது. சரியா? எந்த வினை செஞ்சாலும் சரி, அது நல்வினையோ தீவினையோ, அந்த வினைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிதான் செய்யணும்? அனுபவித்துதான் கழிக்கணும். அப்ப நல்வினை செஞ்சா அது இன்பமா அனுபவிக்க முடியும், தீவினை செஞ்சா அது துன்பமா அனுபவத்திற்கு வரும். சரியா? தனித்தனியா தான் அனுபவிக்கணும், சமப்படுத்த முடியாது. ஒன்றை கொண்டு இன்னொன்னு ஈக்குவல் பண்ண சமப்படுத்த முடியாது. சரியா? அப்போ ஊன் ஒழியாது உன்னில் 2ஐயும் தனித்தனியாதான் அனுபவிச்சுதான் கழிக்கணும். சரியா? 2ஐயும் தனித்தனியா அனுபவிச்சுதான் கழிக்கணும். அதான் ஊன் ஒழியாது உன்னில். அது ஊனை கொண்டு நம்ம அந்த மன வாக்கு காயம் எதால செஞ்சோமோ அதுக்கு அதாலதான் நமக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். நல்லதோ சரி, தீமையோ சரி, எதுனாலும் அது மூலமாதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுது. அது இன்பமா அனுபவிச்சோ இல்ல துன்பமா அனுபவிச்சோ கழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இவ்வளவுக்கு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, மற்ற அவற்றில் ஓர் வினைக்கு ஓர் வினையால் வீடு. இவ்வளவு நேரமா அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு அடுத்த வரியில சொல்றாரு,
இதற்கு மாறாக, மற்றுங்கிறது இங்க வினை மாற்று. இதற்கு மாறாக இப்ப இது நம்ம சொன்னது என்னது அப்படின்னா, அனுபவிச்சுதான் கழிக்கணும், இதால செஞ்சா அதாலதான் கழிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இது பொது விதி. இப்ப நம்ம பேசப்பட்டது எல்லாம் என்னது? பொது விதியை சொல்லி இருக்கிறோம். சரி, அப்ப பொது விதி அப்படின்னு ஒண்ணு சொல்லியாச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? சிறப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரியணும். அந்த சிறப்பு விதியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அதான் மற்ற அவற்றில் ஓர் வினைக்கு ஓர் வினையால் வீடு அப்படின்னு சொல்றாரு. அது சிறப்பு விதி. ஏன் அப்படின்னா இந்த சிறப்பு விதிகள் இது எதுல இருந்தே சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது. தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முதல் நம்ம தமிழ்ல வரக்கூடிய முதல் நூல் அதுதான். சரியா? வேத ஆகமங்கள் பெருமான் செய்தது, அதுதான் முதல் நூல். அதுக்கு அடுத்து நம்ம ஆன்மாக்கள் மனிதர்களாக இருந்து நம்ம காலத்துல சரியா சொல்லப்பட்டது அப்படின்னா நமக்கு தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் பழமையான நூல், அதுலேயே பிராயசித்தத்தை சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல வேற இதுலலாம் சொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தா திருக்குறள்ல சொல்லி இருக்கிறது, திருமுறைகள்ல சொல்லி இருக்கிறது, சங்க இலக்கியங்கள்ல சொல்லி இருக்கிறது, எல்லா வகையான நீதி நூல்களிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பிராயச்சித்தம் அப்படிங்கிறது இதுல எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் பிராயச்சித்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை மட்டும்தான் நீதி அப்படின்னு கிடையாது, அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கறத அது பொது விதின்னு சொல்லியாச்சு. சரியா? இந்த பிராயச்சித்தம் அப்படின்னா அந்த தப்பு செய்யறது மனிதனுடைய இயற்கை, ஆன்மாக்களுடைய இயற்கை. அதுல இருந்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரியா? நீ தப்பு செஞ்சுட்ட, அதுதான் அப்படின்னா அப்படித்தான், இப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு அந்த கோட்பாடிலே நிக்க கூடாது. அவனுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. அந்த திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? பிராயச்சித்தம். அதனாலதான் வினை என்பது மாற்றத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நமக்கு இங்க பிரம்மன் எழுதிய எழுத்தையே யாரு கால்பட்டு அழியுதுன்னு சொல்றாரு? முருகப்பெருமானுடைய கால்பட்டு அழியுதுன்னு சொல்றாரு. அப்ப எழுதுனது எல்லாமே என்னது? நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த வினையிலிருந்து எடுத்துட்டு வாரோம், இதத்தான் இங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்ப அது கால்பட்டு அழியுது, பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கால்பட்டு அழியுது அப்படின்னா அந்த வினையில் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப நமக்கு வினை என்பது அதுல மாற்றத்திற்கு உட்பட்டது. அதுதான் நம்ம சொல்றோம். மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே மருந்து சாப்பிட போறது கிடையாது. இப்ப ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளிய வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா முதல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல கொண்டு சேர்த்திருப்போம். சரியா? தீவிர சிகிச்சை பிரிவுல நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும், நிறைய கவனிப்பு இருக்கணும். அடுத்து அந்த நோயாளி வந்து என்ன ஆகுறாரு? மேலும் மேலும் நல்லாக ஆக அந்த மாத்திரை மருந்தின் அளவு குறைக்கப்படுகிறது. அடுத்து அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண சிகிச்சை பிரிவுக்கு மாற்றமும் நிகழ்கிறது. அதற்கு அடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அது போலதான் நம்ம இங்க வந்த நோக்கம் முக்தி அடையணுங்கிறது தான். ஆனா நம்ம வினையை செய்து கொண்டு இருந்தோம்னா நமக்கு மறுபடியும் சிகிச்சை பெறப்படுது. வினையை குறைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்கல அந்த வினையினுடைய மாற்றத்துக்கு தகுந்தாக்கல நம்மளுடைய நியதியே என்ன ஆகுது? மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு அந்த மருந்துகளும் மாற்றப்படுகிறது. அதனால நமக்கு என்ன கிடையாது? இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. வினை என்பது மாற்றத்திற்கு உரியது. அதனால நம்ம வினையை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு இவ்வளவு வினை இருக்குது, இதெல்லாம் அனுபவிச்சு கழிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வினையை பத்தி கவலைப்பட கூடாது. அதனாலதான் நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு, அவ்வினைக்கு இவ்வினை அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு, திருநீலகண்ட பதிகத்துல சொல்றாரு. சரியா? அது 1ஆம் திருமுறையில 116வது பதிகத்துல சொல்றாரு, முதல் பாட்டுல. சரியா?
உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம். அப்ப அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னுட்டு போகக்கூடாது. நமக்கு உய்வினை என்னது இருக்கு, அதை நாடணும். அதை நாடாமல் இருக்கிறது தான் ஊனம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வினையை பத்தி என்ன பண்ணக்கூடாது, நினைத்து பார்க்க கூடாது. அது இனிமேல் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதிலிருந்து உய்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? செஞ்சதை பத்தியோ அதை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டியது இல்லை. நம்ம இனி எப்படி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்றாரு. அதனால இங்க ஒன்று ஒன்றால் அழியாது ஊன் ஒழியாது உள்ளில் அப்படிங்கிறது அது வந்து பொது விதி. சரியா? மற்றவற்றில் ஓர் வினைக்கு ஓர் வினையால் வீடு அப்படிங்கிறது சிறப்பு விதி. வினையை இன்னொரு வினையை கொண்டு நீக்கிக் கொள்ளவும் செய்யலாம் அப்படிங்கிறது இது சிறப்பு விதியா சொல்லப்படுது. இது ஒரு வினையை இன்னொரு வினையால் நீக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கறது நமக்கு சிறப்பு விதியா சொல்றோம். அது எப்படி, எந்த மூலமா அப்படின்னு பார்த்தா, வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. வைதீக சமயம் சொன்ன வேத ஆகமங்கள்ல சொன்ன முறையில பிராயச்சித்தம் செய்தால் அது கழியும். அப்ப வைதீக சைவ சமயம் அது நம்மளுடைய இந்த சைவ சமயத்துல எப்படி சொல்லி இருக்கிறதோ அதுபடி செய்யணும். ஏன் அப்படின்னா, இப்ப பிற மதங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? நாங்க போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம், அதனால பாவம் தீர்ந்துருச்சுன்னு. அதுல போய் கேட்டா பேசுனா சொன்னா சரியாயிருமா அப்படின்னா அது ஆகாது. சரியா? அப்போ வரிசையா போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படியெல்லாம் அது கிடையாது. இங்க நம்ம சைவ மரபுல என்ன சொல்லி இருக்கிறதோ அதுபடி நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இப்ப நமக்கு திருமுறையை எடுத்துக்கிடுறோம். திருமுறையில என்ன, திருமுறையில நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பலச்சுருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பலச்சுருதி அப்படின்னா அந்த கடைசி பாடலுக்கு பேரு பலச்சுருதின்னு அர்த்தம். 10 பாடல், அதுக்கு அடுத்து 11வது பாடல் ஒண்ணு வச்சிருப்பார். அந்த 11வது பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் விளக்கணும் அப்படின்னா அந்த சமணர் அவங்களெல்லாம் ஒழித்து அப்படிங்கறதெல்லாம் நிறைய இடத்துல வரும். அதெல்லாம் நீக்கி இந்த பாடல்களை எல்லாம் நீங்க பாடுனீங்க அப்படின்னா, அந்த 10 பாடல் பாடினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து மேலான பதவியை அடைவீர்கள், இல்லைன்னா உங்களுக்கு வானவர்களுக்கு ஒப்பாக வைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிணி தீரும், இந்த பலன் கிடைக்கும், இந்த பெருமானை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கும். அப்ப அது என்னது அப்படின்னா அதுதான் பிராயச்சித்தம். நம்ம திருமுறையில வரக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதுக்கே நமக்கு வினை தீரும் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப அது உபாயம்தான். அப்ப அதுங்கிறது பிராயச்சித்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம ஆன்மார்த்த பூஜை செய்யறோம். நம்ம வீட்டுல இருந்து அனுஷ்டானம் பண்றோம், சிவ பூஜை செய்யறோம், ஞான பூஜை செய்யறோம், இது எல்லாமே செய்யறோம். இதுல செய்யறதுல எல்லாம் நம்ம கடைசியில உட்கார்ந்து எதுக்கு அகோர நாம ஜபிக்கிறோம்? 108 தடவை அகோர நாம ஜபிக்கிறோமா இல்லையா? அது பிராயச்சித்தம். இன்று இப்பொழுது செய்த அந்த பூஜையில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் பெருமானை இதை நீக்கிக்கொள், இந்த குற்றத்தை நீக்கிக்கொள்னு பிராயச்சித்தம் செய்யறோம். அதே மாதிரி அதுல அந்த மார்ஷனம், நீரீட்சணம், சரியா, இது அகமர்ஷனம், இது எல்லாமே என்னதுதான்? பிராயச்சித்தம் தான். சரியா? அதுல அந்த வாக்காலும் மனதாலும் உடலாலும் செய்யக்கூடிய குற்றங்களை நீக்குவதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம ஆன்மார்த்த பூஜையில சொல்றோம். பரார்த்த பூஜையில இப்ப நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், ஆனா நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அது வேற விஷயம். நம்ம மாட்டுக்கு என்ன பண்றோம், கோயில் அப்படின்னா திறந்து கிடந்தா போதும், அதனால ஏதோ போறது மாதிரி நம்ம மாட்டுக்கு விறுவிறுன்னு போறோம், எதையுமே கண்டுக்கிடுறது இல்ல. நேர மூலஸ்தானத்துல போறோம், ஒரு கும்பிட போடுறோம், அந்தால துட்டை போடுறோம், திருநீரை வாங்குறோம், இல்லைன்னா பூ பழத்தை வாங்குறோம், அதனால திரும்பி வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி கிடையாது. வழிபாடுங்கிறது அது கிடையாது. பரார்த்த பூஜையிலேயே நம்ம நிறைய குற்றங்கள் செய்யறோம், அது நம்மளை அறியாமலே செய்வோம். சரியா? அதையெல்லாம் நீக்குவதற்குத்தான் அந்த கொடிமரத்து பக்கத்துல உட்கார்ந்து அகோரம் ஜபிக்கிறோம்.
அகோரம் ஜெபிச்சுட்டு தான் வரணும். ஆனா நம்ம உட்கார்றதே கிடையாது. நேரா உள்ள ஓட வேண்டியது, நேரா அப்படி திருப்பி வர வேண்டியது. இங்க இருந்து போகும்போது இது ஒன் வே, அங்க இருந்து சாமியை பார்த்தாச்சுன்னா அங்க இருந்து வர வேண்டியது ஒன் வே. ஏன்னா நம்ம எல்லாம் அவசர காலத்துல இருக்கிறோம். இத்தனை மணி நேரத்துக்குள்ள, இத்தனை நிமிஷத்துக்குள்ள இந்த கோயில சாமி கும்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும். அங்க போய் இவ்வளவு நேரத்துக்குள்ள சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த கோயிலுக்கு போகணும். அப்படிங்கறதா நம்மளுடைய ஓட்டம் நடையுமாக இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த பிராயச்சித்தத்தை எல்லாம் செய்யறது இல்ல. கண்டிப்பாக கொடிமரத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து அகோரம் ஜெபிக்கணும். அகோரம் ஜெபிச்சு நம்ம மூல மந்திரத்தையும் ஜெபிக்கணும். நம்ம மூல மந்திரத்தையும் ஜெபிக்கணும். 108 தடவை ஓதணும். அடுத்து அகோரம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா என்ன ஆகும்? அந்த கோயில்ல நம்ம உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது நமக்கு அறியாமல் நம்ம குற்றம் செஞ்சிருப்போம். அந்த குற்றத்தை நீக்குவதற்கு தான். அதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இத திருக்குறள்ல சொல்றாரு. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு 110வது குறள்ல சொல்றார். சரியா? அப்போ உய்வு உண்டாம் உய்வில்லை, அப்போ உய்வு உண்டு அப்படின்னா அதுதான் என்னது? பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றாரு. எந்த நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், ஒரு நன்றி கொண்டவருக்கு உய்வில்லை, செய் நன்றி கொண்டவருக்கு அப்படின்னு சொல்றாரு. செய் நன்றி கொண்டா அதுக்கு உய்வில்லை, மற்ற நன்றி கொண்டவருக்கு உய்வு உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீதி நூல்கள்லயும் சொல்லப்படுது. நீதி நூல்கள்ல நமக்கு மனுநீதி சோழனுடைய வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். மனுநீதி சோழன் அவனுடைய குழந்தைய, தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொல்றான். ஏன் கொல்றான்? அவன் பெரிய அரசன், அவன் வேற எதுனாலாமோ செஞ்சிருக்கலாம். ஆனா அது போக ஒரு பசுதான், அது வந்து திருப்பி திருப்பிலாம் வாய் விட்டு பேச போறது கிடையாது. மனிதர்கள்னா கூட 4 பேர்ட்ட புரளி சொல்லுவாங்க, ஆனா பசு சொல்ல போறது இல்லை. அதனால என்னத்தையாவது ஒண்ணு அதுக்கு தீவிரங்கள் கொடுத்தோ ஏதோ ஒண்ணு செஞ்சோ அவன் செஞ்சிருக்கலாம். ஆனா தன் மகனையே ஏன் கொன்றான் அப்படின்னா அதுதான் அங்க பிராயச்சித்தம் நடந்தது. ஏன் அப்படின்னா நரகத்துக்கு போனா இந்த தண்டனையை விட, இப்ப இந்த உயிரை கொல்ற தண்டனையை விட அதிகமான தண்டனையை அந்த உயிர் அனுபவிக்கும். அப்ப நம்ம மகன் அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது, அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது, அதனால நம்மளே கொன்று விடுவோம் அப்படின்னுட்டு தேர்காலில் போட்டு இட்டு கொன்று விடுகிறான். அதுதான் அங்க பிராயச்சித்தம் நடந்தது. ஆனா நம்ம எல்லாம் அப்படி செய்யறது கிடையாது. நம்ம பிள்ளைங்களோ இல்ல நம்ம உறவினர்களோ யாராவது ஒரு குற்றம் செய்தால் நம்ம என்ன பண்றோம்? அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம். இதெல்லாம் என் பிள்ளை செஞ்சிருக்காது, அப்படியே செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு என்ன பண்றோம்? உதவி செய்யறோம். எதுக்கு? தண்டனையை அதிகப்படுத்துவதற்கு. நரகத்துல போய் நிறைய தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவா நம்மளுடைய இது? நம்ம சைவம் அப்படி சொல்லவில்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள அந்த இதுல இருந்து திருத்துவதற்குத்தான் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவங்களை பேணி பாதுகாக்கிறோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு தண்டனையை அதிகப்படுத்துவதற்கு அல்ல. சரியா? இங்க நம்ம வந்திருக்கிற நம்மளுடைய சுற்றங்களையும் என்ன பண்ணணும்? உய்வடைவதற்கு தான் நம்ம இருக்கிறோம். அதுக்குத்தான் அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணுமே தவிர அதைத்தான் மனுநீதி சோழன் செஞ்சாரு. ஆனா தன் பிள்ளை அப்படின்னாலும் அவர் என்ன பண்றாரு? தேர்காலில் இட்டு கொன்று விடுகிறார். ஆனா இங்க நம்ம உறவினர்கள், நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு பெரிய பெரிய தண்டனைகள்ல கொண்டு தள்ளி விடுறோம். அது நமக்கு இப்ப தெரிவதில்லை. அந்த உயிர் போன பிறகு அந்த இடத்துக்கு போகும்போது அனுபவிக்கும். அப்பதான் அந்த உயிருக்கு தெரியும், ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம சிவனடியார்களா இருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? பெருமானிடத்தில் சேர்வதற்குண்டான உய்வை தேட வேண்டுமே தவிர நரகத்துல போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்குண்டானதை தேடிடக் கூடாது அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனால யாரா இருந்தாலும் தவறு அப்படின்னா அதை ஒத்துக்கொள்ள தெரிய வைக்கணும். அடுத்து அதை ஒத்துக்கொள்ளணும். அதுல இருந்து விடுவதற்கு வழி பார்க்கணும். சரியா? அதை விட்டுட்டு பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு பெரிய தண்டனையில கொண்டு தள்ளிவிட கூடாது. ஏன்னா நரகத்துக்கு போனா பல மடங்கு தண்டனை. அப்ப அந்த தண்டனை அனுபவிக்கிறது கஷ்டம். அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இது மாதிரி நிறைய இருக்கிறது. சரியா? அவங்க சமணர்களே அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை என்ன பண்றாங்க? அங்க போய் பல மடங்கு அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு அவர்களே என்ன பண்றாங்க? நாங்க கழுவுல ஏறிக்கிடுறோம்னு சொல்லி கழுவுல ஏறின வரலாறு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம
சைவத்துல சொல்லப்படுது. அடுத்து தொல்காப்பியத்திலையும் சொல்றார். சரியா? இறை வழிபாடு செய்யறவனுக்கு அவன் செய்த அந்த வினைகள், சரியா, அந்த வினைகளை பாதுகாப்பாகவும் நிற்கும். சரியா? அப்படின்னு இறை வழிபாடு செய்யறவன், சரி, அப்ப இறை வழிபாடுதான் செய்யணும் அப்படின்னு சொல்ற. அந்த இறை வழிபாடு காத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அது எதுல இருந்து நமக்கு சொல்றது அப்படின்னா, வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்மை பற்றிய வினைகள் எல்லாம் அந்த பிராயசித்தம் செஞ்சா நீங்கிறோம் அப்படின்னு இதுல சொல்லுது. அது எது மூலமா அப்படின்னா, வைதீக சைவம் பகரும் வழியில நிக்கணும். அப்ப நம்ம வழியில நிக்கணும், மற்றதுலன்னா கழியாது. சரியா? சரி, இதுல எல்லா வினையும் நம்மளால கழிக்க முடியுமா? சரி, இப்ப ஒரு வினை செய்யறோம், சரி திருவாசகத்தை படிக்கிறோம், இல்லைன்னா திருமுறையை ஓதுறோம் அப்படின்னு செஞ்சாச்சுன்னா கழிஞ்சிருமா? அப்படின்னெல்லாம் கழியாது. இப்ப செஞ்சுட்டு படிச்சுட்டா கழிஞ்சிருமா அப்படின்னா கழியாது. அப்ப எது கழியும் அப்படின்னா, நாம் அறியாது செய்த பாவங்கள் தான் கழியும். எல்லாத்தையும் கழிக்க முடியாது. அறியாது எது செஞ்சிருக்கோமோ அது கழியும். அறிஞ்சு செஞ்சது எல்லாம் அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய சொல்லப்படுது. சரியா? அப்போ அதுக்கு நமக்கு மறுபடி பிறவி வரும். பிறவி கண்டிப்பா வந்து சேரும். அந்த பிறவி வரும்போதே நம்ம பழையபடி என்ன பண்ணணும்? வினைய செய்வோம், மறுபடியும் அதை கழிக்க வந்து கொண்டே இருப்போம். சரியா? அப்போ இது அறியாது செய்யறதுக்கு தான் கழிக்கிறதுக்கு பிராயச்சித்தம். நம்ம மனதால சொல்லுவோம்ல, நான் மனசறிஞ்சு கூட இந்த தப்ப செய்யலன்னு சொல்றோமா இல்லையா? அப்படி செய்யறதுக்கு தான் இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேரு மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு செய்வாங்க. அப்ப அதுக்கு பேர் பிராயச்சித்தமா அப்படின்னா, அது பிராயச்சித்தம் கிடையாது. அதுக்கெல்லாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும். சரி, இது நமக்கு பிராயச்சித்தத்தை செய்ய தெரியல. இப்ப நமக்கு பிராயச்சித்தம் செய்ய தெரியல. சரி, அதை எப்படி செய்யணும், யார் மூலமா செய்யணும் அப்படின்னா, இது விலையால் ஏற்கும் அப்படின்னு சொல்லுது. நம்ம சைவம் தான் சொல்லுது, விலையால் ஏற்கும். துட்டு கொடுத்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப துட்டு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா, கொண்டு கொண்டு கொடுத்து நம்ம வாங்கிக்கிடலாமா அப்படின்னா அப்படி அல்ல. இந்த சில பிராயச்சித்தத்தை நம்மளுக்கு செய்ய தெரியாது. சரியா? செய்பவர்களை வச்சு செய்யலாம். இப்ப கோயிலுக்கு போறோம், கோயில்ல உள்ள போய் நம்மளால மூலஸ்தானத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியாது? அர்ச்சனை பண்ண முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனா செய்யணும். அந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் அந்த வினை நீங்கும் அப்படின்னு இருந்தால் விலையால் ஏற்கும். அப்ப அங்க உள்ள சிவாச்சாரியார்கள் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த அபிஷேக பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, நீங்க இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க, அர்ச்சனை செய்யுங்க, நான் உங்களுக்கு தட்சணை செய்கின்றேன் அப்படின்னு சொன்னா அதுதான் விலையால் ஏற்கும் அப்படின்னு சொல்றது. அது அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம சிரார்த்தம் எல்லாம் செய்யறோம். சரியா? முன்னோர்கள் வழிபாடு அதெல்லாம் செய்யறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. அப்ப அங்க உள்ள குருக்கள் இல்லைன்னா தீட்சிதர்கள் யாராவது ஒருத்தரை வச்சுதானே செய்யறோம். அவங்க அந்த மந்திரங்களை சொல்லி அதை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? தட்சணை கொடுக்கிறோம். அந்த தட்சணையில பேரம் பேசக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அப்ப அந்த இதுக்கு இவ்வளவா? 700 சொல்றாங்க, 1000 சொல்றாங்க, 2000 சொல்றாங்க, அநியாயம் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யணும், பிடிக்கலையா விட்டுருங்க. அவங்கள பத்தி குறை சொல்ல கூடாது. அதுதான் சொல்லப்படுது. விலையால் ஏற்கும் அப்படிங்கிறது நமக்கு விலை கொடுத்து. சரியா? இங்க அர்ச்சனை செய்யறது, அந்த சிரார்த்தம் செய்யறது, இதெல்லாம் விலை கொடுத்து நம்ம செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அங்க கூலி கொடுக்கிறோம், தட்சணை கொடுக்கிறோம். அதுதான் அந்த விலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க நமக்கு என்ன பண்றாங்க? நம்ம அந்த விலை கொடுக்கறதுனால அவங்க அந்த பெருமானை போற்றி, சரியா, இவருக்காக செய்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல அது அவங்க செய்யறேன்னு சொல்வது கிடையாது. யாரு பேர், நம்ம எல்லாம் பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்றோமா இல்லையா? அப்ப இவங்களுக்காக செய்யப்படுது இந்த பூஜை அப்படின்னு சொல்றதுனால அது பெருமான் அதை ஏத்துக்கிடுறாரு அப்படின்னு சொல்றது. சரி, இப்படி எல்லாம் செய்யறோம், அதனால விலை கொடுத்தும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாலும், முன்னம் சொற்றரு நூல் வழியின்
நூல் வழியில் வரி மிகுதி சோறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி எல்லாம் நம்ம வேத ஆகமத்துல சொன்ன பிரகாரம் இதை கழிச்சோம்னாலும் மிச்சம் இருக்கக்கூடியத கழிக்காமல், மிச்சம் இருக்கக்கூடிய கழியாம இருக்கும் இல்லையா, அதை கழிக்கிறதுக்கு நமக்கு என்னது வரும்? பிறவி வந்துதான் சேரும். அதனால பிறவி இந்த பிராயச்சித்தம்லாம் செஞ்சிட்டோம்னா பிறவி கிடையாது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அந்த வினை கொஞ்சம் கழியும், கழிக்காத வினைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு செஞ்ச வினைக்கு பிராயச்சித்தம் கிடையாது. தெரிஞ்சு செஞ்ச வினைக்கு பிராயச்சித்தம் ஒரு காலம் கிடையாது. தெரியாமல் செய்த வினைக்கு மனம்தால் உடலால் வாக்கால நம்மளை அறியாமல், அதான் புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அபுத்தி பூர்வமா செய்வோம். இப்ப நம்ம பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரியா? நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம காலுக்கு கீழே ஒரு எறும்பு போயிருக்கும், நம்ம காலை நகட்டி இருப்போம், அந்த எறும்பு செத்து இருக்கும், சரியா? இப்ப இது நம்ம தெரிஞ்சு செஞ்சோமா? நமக்கே தெரியாது, சரியா? அப்போ இது அபுத்தி பூர்வமாக நடந்த கொலை. இது என்னது? கொலை செஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு எறும்பை கொல்றது ஒரு உயிர் தானே, அந்த உயிரை கொண்டிருக்கிறோம், காலை நகட்டி இருக்கிறோம், அந்த எறும்பு நசுங்கிருச்சு, செத்து போயிருச்சு. அப்ப இப்ப கொலை செஞ்சிட்டோம். இது நம்ம தெரிஞ்சு செஞ்சோமா அப்படின்னா இது தெரியாம செஞ்சோம், அபுத்தி பூர்வமாக செஞ்சோம். ஏன்னா இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கால அசைவட்டதுனால அந்த எறும்பு செத்து போயிருச்சு, நம்ம புத்திக்கு தெரியாது. இதுதான் அபுத்தி பூர்வமா செய்யறது. இப்படிப்பட்ட செயல்களுக்குத்தான் பிராயச்சித்தம் உண்டு. ஆனா கொலை செஞ்சிருக்கிறோம், சரியா? அந்த கொலைக்குத்தான் பிராயச்சித்தம் உண்டே தவிர நம்ம வேணுன்னுட்டு எறும்பு பொடி போட்டு வீட்டுக்குள்ள எறும்பு வருதுன்னுட்டு எலி மருந்து வச்சு, எலி வருதுன்னா எலி மருந்து வச்சு எறும்பு பொடி போட்டு அந்த நேரம் கொல்றோமா இல்லையா, அந்த கொலைக்கு பிராயச்சித்தம் கிடையாது. ஆனா இந்த கொலைக்கு பிராயச்சித்தம் உண்டு. கொலை கொலைதான், ஆனா புத்தி பூர்வமா செய்யறதுக்கு வேற, அபுத்தி புத்தி பூர்வமா செய்யறது வேற. அப்ப ரெண்டும் கொலைதான், ஆனா ஒரு கொலைக்கு பிராயச்சித்தம் உண்டு, ஒரு கொலைக்கு பிராயச்சித்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதான் இந்த பிராயச்சித்தத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்றது. எல்லாம் நம்ம இது பண்ணிட்டா பதிகம் படிச்சுட்டாலாம் நமக்கு பிறவி வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. பிறவி வரும், வினை தீர்ந்தால்தான் பிறவி வராது, சரியா? அது வரைக்கும் நம்ம பிறந்துகிட்டு தான் இருப்போம். அதத்தாங்க சொல்றாரு. அப்போ நமக்கு மிகுதியாய் இருக்கிறது, அந்த வினையெல்லாம் தீர்ந்தது போக மிச்சம் இருக்கிறதுக்கு நமக்கு பிறவி வரும். அந்த பிறவி வரும்போது நாம பழையபடி வினை செய்வோம். அந்த வினையினால மறுபடி வினை செய்கிறது வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? பிறந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார், சரியா? அப்ப இது எப்ப கழியும் அப்படின்னா இந்த பிராயச்சித்தங்கள் எல்லாம் கழிகிறது, சரியா? அப்பப்பதான தவிர இது தற்காலிகம்தான். இந்த பிராயச்சித்தம் எல்லாம் தற்காலிக நிவாரணி, தற்காலிக மருந்து, சரியா? நிரந்தரமா கழியணும் அப்படின்னா அந்த வினையை நுகர்வதற்கு காரணமா இருப்பது இந்த உடம்பு. இந்த உடம்ப வச்சுதானே வினைய நுகர்கிறோம். இந்த உடம்ப என்னைக்கு நாம மறக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பிறவி நீங்கும், சரியா? இந்த உடம்புல வினை நிகழ்கிறது அப்படிங்கறத நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு மேல பற்று இல்லாம இருக்கணும், சரியா? இதுல நல்லா இருக்குதா தெரியல, கெட்டது நடக்குதா தெரியல. இந்த உடம்பு நமக்கு சுமையாகணும், சுகமா இருக்கக்கூடாது. உடம்ப சுமையா நினைக்கணும். அப்படி நினைக்க என்னைக்கு பழகுறோமோ அப்பதான் நமக்கு பிறவி நீ வராது, சரியா? அது வரைக்கும் இந்த உடம்பு மேல பற்று இருக்கும். இந்த உடம்பு மேல பற்று இருந்தா வினை செய்வோம், வினைய செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் பிறவி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வினையே வராம இருக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு மேல பற்று போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சிவபோக சாரத்துல 101வது பாடல்ல சொல்றாரு. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கீடா சிவன் அருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடி இரு. அததான் சொல்றாரு. அப்ப எய்தவனை தான் நாடணும், அந்த எய்த பொருளை நாடக்கூடாது. அப்ப பெருமானதான் நாடணும். அப்ப அந்த வினைக்கு வினையாகினார் அப்படின்னு சொல்றதெல்லாம் துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா
வினைக்கே வினை செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த வினையை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அந்த வினை வந்துட்டு வந்துட்டு போகுமா. என்ன செய்யறான் இவன், வினையை கொடுத்துதான் பார்ப்பான். அந்த வினை எப்ப இவன் எந்த வினையை கொடுத்தாலும் இவன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை, பயப்படவே இல்லை. இவனை பார்த்து நம்ம தான் பயப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு அந்த ஞானிகளை பார்த்து பயப்படுமா வினைகள். ஏன்னா ஞானிகள் வந்து உடம்பு மேல பற்று வைக்கிறது இல்ல. சரியா, என்ன செஞ்சாலும் அவங்க வந்து அது அந்த உடம்பு மேல அவங்களுக்கு அந்த பற்று கிடையாது. அப்படி அந்த உடம்பு மேல பற்று இல்லாம பெருமானுடைய திருவடி மேல பற்று இருக்கிறதுக்குத்தான், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடையாது, இந்த வினை வராது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் தான் நம்ம வினைகள் எல்லாம் செய்யறோம். சரியா, அப்ப இந்த வாக்கால செஞ்சா எது அதிக துன்பத்தை கொடுக்கும்? உடம்பால செய்யறதா, இல்ல வாக்கால செய்யறதா, இல்ல மனதால செய்யறதா அப்படின்னா மனதால செய்வதற்குதான் துன்பம் அதிகம். சரியா, அதுக்குத்தான் வலிமையும் அதிகம். அப்போ உடம்பால செய்வதற்கு மென்மை, வாக்கால செய்வது நடுத்தரம், வலிமை அதிகம் இருக்கிறது மனதால செய்வதற்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இப்ப ஒருத்தங்களை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நேரம் மட்டும்தான் அந்த வலி இருக்கும், உடனே அது மறைந்து விடும். சரியா, அதனால அதுக்கு வலிமை குறைவு. ஆனா வாக்கால செய்வது அதுக்கு கூட கொஞ்சம் வலிமை அதிகம். ஏன்னா எப்பனாலும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவன் அப்படி சொல்லிட்டான், அன்னைக்கு அதை சொல்லிட்டான் அப்படின்னு. அடுத்து மனதால நினைக்கிறது, அது நம்ம குலத்தையே அழிச்சிரும்னு. சரியா, அது நம்ம திருக்குறள் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம், நம்ம குலத்தையே அழிக்கும்னு. அப்போ வாக்கால செய்வது, மனதால செய்வது, காயத்தால செய்வது, இதுல எதுக்கு வலிமை அதிகம் அப்படின்னா மனதால செய்வதற்கு மட்டும்தான் வலிமை அதிகம். அதனாலதான் மனதால கூட யாருக்கும் நம்ம தீங்கே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, சொல்றது. அப்போ எப்பவும் பெருமானை மனதால நினைத்து கொண்டே இருந்தால் அதுக்கு வலிமை அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பெருமானை போய் அடைவதற்கு இன்னும் உத்வேகம் அதிகமாகும், வினைகள் குறைந்து கொண்டே இருக்கும். அப்ப உடலாலும் வினை செய்யக்கூடாது, வாக்காலும் வினை செய்யக்கூடாது, மனதாலும் வினை செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் புண்ணியம் சார்ந்ததா இருக்கணும். அதுவும் நல்ல, இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் அப்படின்னா அது எனக்கு புண்ணியத்தை தரும்னு நினைச்சு செய்யக்கூடாது. அப்படி நினைச்சாலே அது பாவம் தான். இப்ப ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறீங்க, ஒருத்தங்களுக்கு முடியல, இல்ல ஒரு படிக்கிறதுக்கு உதவி செய்யறீங்க, நான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறேன் அதனால எனக்கு நல்லது கிடைக்கும், நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அது என்னதுதான், பாவம் தான். அது புண்ணியத்திலே வராது. சரியா, ஏன்னா அதை எதிர்பார்த்து செய்வது. நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது, எல்லாம் சிவார்ப்பணம், எல்லாம் சிவத்திடத்தில் அர்ப்பணித்து செய்வதுதான். அப்படி என்னைக்கு செய்யறோமோ அப்பந்தான் நமக்கு என்ன கிடைக்கும், பிறவி அறுபடும். அப்பதான் அவன் மேல அன்பு வரும். அது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது, மறுபடி நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரியா, அப்ப பெருமானை அடைவதற்கு பற்றற்று செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலையும் பற்றே இருக்கக்கூடாது, எல்லாம் சிவம் செய்கிறார், நமக்குள் இருந்து சிவம் ஆட்டுகிறார் அப்படின்னு என்னைக்கு உணர்றோமோ அதுதான், அது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது, இந்த பிறவி போகாது அப்படின்னு சொல்றார். சரியா, சரி, அடுத்த பாடல்ல சொல்றாரு, இது பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு விளக்கு போட்டாக்கல நமக்கு வினை தீருமா அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. சரியா, நம்ம அபுத்தி பூர்வமா செஞ்சிருந்த பாவங்கள் மட்டும்தான் அதுல தீரும். புத்தி பூர்வமா செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுல என்ன ஆகாது, அந்த வினைகள் எல்லாம் தீராது. நீங்க எத்தனை தடவை விளக்கு போட்டாலும் சரி, எத்தனை தடவை மொட்டை அடிச்சாலும் சரி, எதுவுமே அதுல தீராது. அபுத்தி பூர்வமா, அதுக்குதான் நான் அபுத்தி பூர்வமாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். நம்ம மனது அறியாமலே நடந்திருக்கோம், ஆனா அது கொலையா கூட இருக்கலாம். ஆனா நம்ம இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது புண்ணிய செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி நேரத்துல அது நடந்து போச்சு. ஆனா அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. சரியா, மற்றபடி பிராயச்சித்தம் கிடையாது. பிராயச்சித்தத்தால நம்ம தீர்க்க முடியாது. ஏன்னா பிராயச்சித்தம் போக மறுபடியும் வேணா இருக்குன்னு சொல்றாரு. இந்த வைதிக சைவத்துல அதுவும் இருக்குது. சரியா, அப்ப பிராயச்சித்தம் ஒரு தற்காலிக நிவாரணியை தவிர நிரந்தர நிவாரணி கிடையாது. நிரந்தர நிவாரணி அப்படின்னா அது வந்து பெருமானுடைய திருவடியை பற்றுவது மட்டும்தான். அதுக்கு பூஜை 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 பூஜையை மட்டும்தான் செய்யணும்னு சொல்றாரு. சரியா,
நம்ம ஏற்கனவே உண்மை விளக்கத்துல நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கிறோம். மறைமுகமா அது பூஜையைத்தான் சொல்லுது. அதே மாதிரி இங்கேயும் பூஜையைத்தான் சொல்லுது. பூஜை மட்டும்தான் நமக்கு நிவாரணியை தவிர பிராயச்சித்தம் நிவாரணி கிடையாது. அது தற்காலிகம் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரி, இப்ப அடுத்த பாடல் 32வது பாடல்ல சொல்றாரு, மலங்கள் 5 வகை அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனா இங்க 5 அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது எதுலாம் அப்படின்னு பார்க்கலாம். மலங்களுடைய தொகை. மோக மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாகம் மிக உதவு திரோதாயி ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகம் ஒரு கரணமோடு புவன போக செயல் ஆறும் மாமாயை திரட்சி ஒன்று என்று ஆக மலம் 5 என்பர். 5ம் மாறாது அருள் என்பது அரிது என்பார் அறிந்துளரே. இது பாடல். இதனுடைய பதவுரையை பார்க்கலாம். மோகம் மிக மறைப்பு மிகும்படி, மோகம் மிக அப்படின்னா மறைப்பு மிகும்படி, உயிர்கள் தோறும் ஒவ்வொரு உயிரிலும் உடனாய் நிற்கும் பொருந்தி நிற்கின்ற மூல ஆணவம் ஒன்று, மூலமலமாகிய ஆணவம் ஒன்று. அப்போ இது முதல் மலம். சரியா? 5 மலம் எண்ணிக்கோங்க. 5 சொல்லப்படுது. இது மூல ஆணவம் ஒன்று. முயங்கி நின்று, அது கூட நின்று, அம்மலத்தை கூடி நின்று அது உயிரிலிருந்து நீங்குமாறு உதவக்கூடியது. பாகம் மிக உதவு, பக்குவத்தை முழுக்க, சரியா, முழுக்க செய்து வருகின்ற திரோதாயி ஒன்று, திரோதான மலம் ஒன்று அப்படின்னு இந்த திரோதானத்துக்கு மலம்னு சொல்லி இருக்குது. சரியா? திரோதானத்தையும் இங்க மலம்னு சொல்றாரு. அப்ப இத 2வது மலமா சொல்றாரு. உள்பொருள் என பகர் மாயை ஒன்று சொல்லப்படுகின்ற மாயாமலம் ஒன்று, இது 3வது மலம். புண்ணிய பாவங்களாக வரக்கூடிய படர் கண்மம் ஒன்று விரிகின்ற கண்மமலம் ஒன்று, இது 4வது மலத்தை சொல்றார். தேகம், தேகங்களும் ஒரு கரணமொடு அதனை உற்ற கரணங்களும் புவன போகம், புவனங்களும் போகங்களுமாக செயல் ஆறும் காரியப்பட்ட மாமாயை திரட்சி ஒன்று, இந்த பெரிய மாயா காரிய தொகுதி, அதாவது மாயேய மலம், அது ஒன்று. அப்ப இது 5வது மலம். என்று ஆக, என்று இப்படியாக மலம் 5 என்பர். மலம் 5 என்று சொல்லுவர் யாரு? அறிஞர். 5ம் மாறாது, இவ் 5 மலங்களும் நீங்காமல், சரியா, அருள் என்பது உயிர் சிவனருளை கூடுவது என்பது அரிது, முடியாத காரியம் என்பர் அறிந்துள்ளோரே என்று சொல்லுவர் அறிவுடையவர்கள். இந்த மலங்கள் நீங்காம நம்ம சிவனை கூட முடியாது அப்படின்னு சொல்றார். இதான் பாடலுடைய பதவுரை. ஏ அப்படிங்கிறது அசை. சரியா? நம்ம இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். மோக மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று, உயிர்களின் அறிவில் முழுதும் மறைக்கும்படி இருக்கக்கூடிய ஒரு மலம் ஒண்ணு இருக்குது. அது என்ன மலம் அப்படின்னா இந்த ஆணவ மலம். அது ஒரு மலம். ஏற்கனவே நம்ம இத பத்தி என்ன சொல்லிருக்கோம்? 20வது பாட்டுல பார்த்திருக்கிறோம். சரியா? மூலமலத்தை பத்தி 20வது பாட்டுல பார்த்திருக்கிறோம். அடுத்து முயங்கி நின்று பாக மிக உதவு திரோதாயி ஒன்று அப்படின்னு சொல்றாரு. உயிரில் கூடி நிற்கக்கூடிய இந்த ஆணவ மலத்துல இருந்து நம்மை விடுவித்து, இந்த உயிர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆணவ மலத்துல இருந்து இந்த உயிரை விடுவித்து பக்குவப்படுத்துகின்ற திரோதான சக்தி ஒண்ணு. நமக்கு திரோதான சக்தி தான் நம்மளை பக்குவப்படுத்துது. அவளைத்தான் அம்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் கோயில்கள்ல எல்லாம். சரியா? அதான் திரோதான சக்தி. அதையும் ஒரு மலத்துல சேர்க்கிறார். சரியா? அதுவும் ஒரு மலம் அப்படின்னு சொல்றார். பகர் மாயை ஒன்று, அதுக்கு உள்பொருள் என்று சொல்லக்கூடிய மாயை. சரியா? இது நம்ம 21வது பாடல்ல சொல்லி இருக்கிறோம். 21ல இருந்து பார்த்திருக்கிறோம். சரியா? அந்த பாடல்ல சொல்லப்பட்ட அந்த மாயை ஒன்று. படர் கண்மம் ஒன்று, இது நாசோபத்தியாக வரக்கூடியது, நம்மளை பந்தப்படுத்துகின்ற மலம்.
சரியா? இது 4வது மலமா சொல்றாரு. இந்த கண்மத்தை பத்தி எதுல இருந்து பார்த்திருக்கிறோம்? 28வது பாடல்ல இருந்து 31 வரைக்கும், இதுக்கு முந்தின பாட்டு வரைக்கும் பார்த்தது கண்மம் தான். சரியா? நம்மளை எப்படி பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் கண்மம் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது 4 வகையா சொல்லியாச்சு. 5வது சொல்றாரு. தேகம் ஒரு கரணமொடு புவன போக செயலாறும் மாமாயை திரட்சி ஒன்று அப்படின்னு சொல்றாரு. மாமாயை திரட்சி, இது 5வது. இது தனு கரண புவன போகங்களாய் வரக்கூடிய இந்த மாயையின் காரியங்களாகிய இந்த மாமாயையையும் என்ன சொல்றாரு? மலம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது நம்ம 16வதுல இருந்தே ஆரம்பிச்சு சொல்லி இருக்கிறார். உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று, அதனால இது 5ஆக, சரியா? ஆணவம், திரோதம், மாயை, கண்மம், மாமாயை ஆக இந்த 5ம் நம்மளுக்கு என்ன ஆகாது? 5ம் மாறாதது. மாறாததுன்னா என்னது? நீங்காது, நீங்குதல். சரியா? அப்ப இரத்தல், மாறாதது. சரியா? இது இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? அருள் நாட்டம் கிடையாது. பெருமான் இடத்துல போய் சேர முடியாது. இந்த அருள் என்பது அறிவு. சரியா? அருள் என்பது அறிவு, உயிர். மலம் போகாம அருள் வராது. அருள்னா சிவஞான விளக்கம். சரியா? அறிவு, சிவஞான விளக்கம். அப்ப அழுக்கு இருந்தா அதான் இந்த மலம் இருந்தா எப்படி சுத்தமாகும்? சுத்தம் நடக்காது. சரியா? அப்போ இந்த மலங்கள் எல்லாம் போனாதான் நாம் அறிவு தூய்மையாகும். அதுதான் அருள் என்பது அரிது என்பார் அறிந்துள்ளோரே அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இங்க நமக்கு திருவருள் விளக்கம் வரணும் அப்படின்னா இந்த 5 மலமும் நீங்க வேண்டும். அப்படி நீங்கவில்லை என்றால் அருள் என்பது அரிது ஆகும் அப்படின்னு யாரு சொல்றா? இந்த அறிஞர்கள் சொல்றார்கள். அறிஞர்கள்ங்கிறது இங்க முனிவர்கள். சரியா? பாசம் 5ஐயும் தனித்தனி அறிந்திட நீக்கி, சரியா, நேசமாகிய அறிவுறு நீ என காட்டி, இது பதி பசு பாச விளக்கத்துல இருக்குது. பதி பசு பாச விளக்கத்துல வரக்கூடியது. அதே இது நெஞ்சு விடு தூதலையும் சொல்றார். சரியா? 90ல இருந்து 91வது வரியில தான் என்னை பார்த்தான் பழவினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். கந்தர் கலிவன்பாவிலையும் சொல்றார். ஏறு மதம் தோய்ந்து கழித்தோர் துதிக்கையினால் பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாய்களிரும். அப்ப இந்த பஞ்சமலம் அப்படிங்கிறது 5 மலம் அப்படிங்கிறத இந்த சிவப்பிரகாசத்துல மட்டும் சொல்லப்படல. கந்தர் கலிவன்பாவில சொல்லப்பட்டிருக்கிறது, நெஞ்சு விடு தூதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பதிபசு பாச விளக்கத்துல சொல்லி இருக்குது. சரியா? அப்ப இந்த 5 மலமும் நமக்கு நீங்கணும். இந்த 5 மலமும் நீங்கினால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? சிவஞானம் கிடைக்கும். அப்ப அந்த சிவஞானம் அப்படிங்கிறது நமக்கு அறிவு வளருவது. சரியா? நமக்கு சிவத்திட பற்று வைக்க வைக்க சிவஞான விளக்கம் கிடைக்கும். இந்த உலகத்துல பற்று வைக்க வைக்க பாச ஞானம். சரியா? நமக்கு பாசத்தின் மேல அதிக பற்று வர வர என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறவி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நமக்கு இந்த சிவஞானம் வரணும் அப்படின்னா பாசத்துல பற்று தேயணும். அப்ப இந்த பற்று எல்லாம் நீங்கணும் அப்படின்னா எடுத்து தூர போட முடியுமா அப்படின்னா எடுத்தெல்லாம் தூர போடக்கூடிய இது கண்ட பொருள் கிடையாது. இது எல்லாமே நித்த பொருள். இப்ப இந்த 5 சொன்னது 5 நித்த பொருள் தான். சரியா? எதுவும் கண்ட பொருள் கிடையாது. அப்போ அது மேல பற்றுகள் நீங்கணும். அப்ப பற்றுகள் நீங்கணும் அப்படின்னா மனம் நம்ம இந்த உயிர் ஒரு நேரத்துல ஒன்னத்தான் பற்றும். அப்ப இறைவனை பற்றுனா இந்த உலகத்தை விட்டுரும், உலகத்தை பற்றினா இறைவனை விட்டுரும். அப்ப நமக்கு இறைவனை பற்றணும். அப்ப பூஜை எடுக்கணும், பூஜை எடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நமக்கு முதல்ல எது சொல்லுது அப்படின்னா உருவ வழிபாடே அதுக்குதான் சொல்லுது. நமக்கு உருவ வழிபாடுதான் கடைசி வரைக்கும் அப்படிங்கறது நம்ம சைவ சித்தாந்த கொள்கையும் கிடையாது. அது தொடக்கம்தான். ஏன்னா உயிர் ஒன்றை பற்றினால்தான் அது மேல அன்பு செலுத்ததான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அதனால முதல்ல நமக்கு உருவ வழிபாடே வச்சிருக்கிறோம். அடுத்துதான்
சொரூபம் அப்படி மேல மேல போய் பெருமானை போய் அடையிறோம். அப்போ உயிர் ஒரு நேரத்துல ஒன்றை பற்றணும். அப்போ உலகத்தை பற்றாம பெருமானை பற்றணும். அப்படி பற்றினால் நமக்கு என்ன கிடைக்காது? வினை நீங்கிவிடும். வினை நீங்கிருச்சுன்னா பிறவி கிடைக்காது. பிறவி கிடைக்கலன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பெருமானுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதான் அந்த பிராயசித்தத்திலையும் சொல்லுது, இந்த பாடல்லையும் நமக்கு சொல்லப்படுது. சரியா? இதுக்கு அடுத்த பாடல்கள் அவத்தையை பத்தி சொல்லப்படுது. அவத்தை, சரியா? இந்த அவத்தைகளை எல்லாம் நம்ம அடுத்த அமர்வுல இருந்து விழாவாரியாக நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, இத்தனை நேரமும் இந்த ஞான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த, பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை முக்கரணங்களாலும் அடியேன் வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்பவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.